வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் முரளிதரன். வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து என்ன அப்படின்னா பனீர் ஸ்டஃப்டு சப்பாத்தி. ஓகே, இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 200 கிராம் பன்னீரை வாங்கி இந்த மாதிரி நான் கிரேட் பண்ணுறேன். பன்னீர் வந்து கிரேட் பண்ணும்போது கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும். அதன் பிறகு ஐஸில் இருந்ததுனால கொஞ்சம் ஒரு மாதிரி ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் தப்பு கிடையாது, நம்ம அதையும் சரி பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பாருங்கள். இந்த சப்பாத்தி வந்து பன்னீர் ஸ்டஃப் பண்ண சப்பாத்தி நாம செய்ய போறோம். இந்த பன்னீர் கூட கிரேட் பண்ண பிறகு உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டு சப்பாத்தி மாவை பிசைஞ்சு நாம வந்து அதில் ஸ்டஃப் பண்ணி தான் சப்பாத்தி பண்ண போறோம். ஏற்கனவே நம்ம சேனல்ல ஸ்டஃப் பண்ண சப்பாத்தி அப்படிங்கிற முள்ளங்கியில பண்ணது, பப்பாளிக்கால பண்ணது, வெஜிடபிள் சப்பாத்தி, இப்படி நிறைய ஸ்டஃப் பண்ண சப்பாத்திலாம் நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். இப்போ இது பாருங்க, போட்ட பிறகு கொஞ்சம் உங்களுக்கு கிரேட் பண்ணும்போது எப்படி இருந்தது, இப்போ இந்த மாதிரி மிளகாத்தூள் போட்டதும் கொஞ்சம் ஒரு மாதிரி கொதம் தான் இருக்க மாதிரி இருக்கும். அதுவும் பிரச்சனை கிடையாது, அப்படியே நீங்க பண்ணிக்கங்க. அதே மாதிரி கோதுமை மாவு ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும், சப்பாத்தி மாவு எப்படி பிசைறது அப்படின்னு. இந்த சப்பாத்திக்கு மட்டும் கொஞ்சம் நீங்க திக்கா பேசணும். காரணம் என்னன்னா பன்னீர்ல லைட்டா ஈரம் இருக்கும் இல்லையா, அதனால கொஞ்சம் திக்கா பிசைஞ்சிட்டு இந்த பன்னீரை வந்து இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு 1 ஸ்பூன்ல இருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஸ்டவ் பண்றதுக்கு வச்சுக்கோங்க. நிறைய வைக்க வேண்டாம், வச்சிங்கன்னா பிரிஞ்சிட்டு வந்துடும். அதனால நீங்க வந்து வச்சுட்டு இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 4 மூளையும் மடிக்கலாம், இல்ல மோமோஸ் மடிக்கிற மாதிரி ஒரு பக்கம் ஒரு பக்கமா ஃப்ரில் மடிக்கிற மாதிரி மடிச்சுட்டு வரலாம். அதெல்லாம் உங்களுடைய விருப்பம். முடிச்சுட்டு இதை மறுபடியும் ஒரு தரம் ரவுண்டா உருட்டுங்க. உருட்டி அதை வந்து சப்பாத்தி தீத்துற மாதிரி மறுபடியும் தீத்தணும். நீங்க இந்த தீத்தும் போது தான் கொஞ்சம் கவனமா தீத்தணும். காரணம் என்னன்னா ரொம்ப வேகமா தீத்திட்டீங்க அப்படின்னா சைடில் வந்து பன்னீர் வந்து இந்த ஈரமா இருக்கிறதுக்கு வெளியே வந்துற மாதிரி வந்துடும். இதுக்கு காரத்துக்கு லைட்டா காஷ்மீர் சில்லி பவுடரும் போட்டுக்கலாம், மிளகாத்தூளும் போட்டுக்கலாம். நான் இது 2 தான் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் போடாதீங்க, குழந்தைங்க சாப்பிடும்போது காரம் அப்படின்னு இதாக இருக்கும். அதனால நீங்க மிளகாத்தூளே போட்டுக்கலாம். இப்போ இது தீர்த்தின பிறகு எப்படி வந்திருக்க பாருங்க. அதே மாதிரி கொஞ்சம் லைட்டா ஜடிசா தீர்த்தணும். நீங்க ரொம்ப மெல்லிசா தீர்த்திட்டீங்க அப்படின்னா ஒரு பக்கம் பிரிஞ்சிட்டு வந்துடும், இன்னொரு பக்கம் சப்பாத்தி வடக்குன்னு போன மாதிரி ஆயிடும். அதையும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ நான் ஏற்கனவே நம்ம சேனல்ல சொல்லியிருக்கேன், கொஞ்சம் கல்லு நல்லா சூடான பிறகுதான் சப்பாத்தியை போடணும்னு. இந்த பன்னீர் பண்ண ஸ்டஃப் பண்ண சப்பாத்தியும் அப்படிதான் போடணும். இப்போ இதை வந்து ஒரு பகுதியை போட்டுட்டு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடி ஆப்போசிட் பக்கம் திருப்பணும். திருப்பிட்டீங்க, அதாவது என்னன்னா மேல் பக்கம் கீழ் பக்கம் 2 பக்கத்தையும் திருப்பிட்டு தான் நீங்க எண்ணெயை மேலே தடவணும். இந்த பன்னீர் ஸ்டஃப் பண்ண சப்பாத்திக்கு நான் கோதுமை மாவுல உப்பு, தண்ணி இது மட்டும் தான் போட்டிருக்கேன். மற்றவங்க மாதிரி சப்பாத்திக்கு வந்து வாழைப்பழம் போடுறது, பாலை ஊற்றுறது, வெந்நீரை ஊற்றுறது அப்படிலாம் நான் பண்ணவே இல்லை. கல் லைட்டாக சூடாகவுமே எப்படி வந்து உப்புசம் வருது பாருங்க. இதை நான் வந்து என்ன பண்ணுறேன், இப்போ வந்து இதை திருப்பி போட்டிருக்கேன். திருப்பி போடும்போது கொஞ்சம் நீங்கள் வந்து கல் வந்து நார்மல் ஃபயரை விட கொஞ்சம் ஜாஸ்தி வச்சிங்கன்னா அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் திருப்பின பிறகு ஒரு பகுதி எண்ணெய் தடவிட்டேன், இன்னொரு பகுதிக்கு எண்ணெய் தடவலை. இப்போ அந்த எண்ணெய் தடவின பகுதி லைட்டாக நாம் உப்புசம் வர ஆரம்பிக்கும். இன்னொரு பகுதி மேல் பகுதியை தடவும் போது பார்த்தீங்க அப்படின்னா இப்படித்தான் எனக்கு உப்புசம் வந்தது. இதே மாதிரி தான் உங்களுக்கும் வருங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு இதையும் சுற்றி காட்டுற காரணமே. இதை 2 பகுதியும் நீங்கள் நல்லா எண்ணெயை தடவிட்டு நீங்கள் சப்பாத்தியை போட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான பன்னீர் ஸ்டஃப் பண்ண சப்பாத்தி அருமையாக ரெடியாக இருக்கும். இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா, பன்னீர் சாப்பிடாத குழந்தைங்க புதுசாக இருக்க சப்பாத்தி அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க. லஞ்சிலையும் கொடுக்கலாம், டின்னர்லையும் கொடுக்கலாம். செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சனில் செஞ்ச இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி சூப்பரான வேறு ஒரு டிஷ்ஷில் வேறு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.